தேமுதிக சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்று பேசி வருகிறார். எவனோ துக்கடா போய் போட்டான். உண்மை 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 இல்ல உண்மைனா எல்லாருமே இப்ப அனிவாசர் கூட உண்மை உண்மைங்கிறான். உண்மைதான் உண்மைதான். அதெல்லாம் பெருசா மதிக்கிறதில்ல. இவங்க எல்லாம் கிடக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் கிடக்குறாங்க. எனக்கு என்னைக்குமே எனக்கு உற்ற நண்பராக இருப்பவர்கள் இவர்கள். அதான் என் படத்துல புறம் பார்த்தீங்கன்னா லியாக்கத் அலி கான் வசனமும் மன்சூர் அலி கான் என் படத்தோடு வில்லன். மன்சூர் அலி கான் என் வில்லனாக இருக்கிறேன். என்னால் தான் பெறுகிறார் கான்கிற சத்திர கான்கு வெற்றி அடைவாங்க எல்லாருமே. அதனால நீங்க கான் சேருங்க. என் பையனை கூட சௌக்கத் அலி கான் வச்சேன். சார் நீங்க உங்க சௌக்கத் அலி கான் வைக்கிறீங்க ஒத்துக்கிறேன். ஆனா பெரியவன் பாஸ்போர்ட் சரி அப்ப தம் பேர் வச்சேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? முஸ்லீமே ஆர்வமா வைக்கலாம். முஸ்லீம் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ண மதத்தில் போங்க. ஆனா எந்த மதத்தை சேர்றதுங்கிறது எந்த மதம்ங்கிறது இல்ல. மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள் தான் முக்கியம். அந்த காரியத்தை தான் எல்லாரும் பார்ப்போம். அதை நாம் பார்க்கணும். இப்ப ஏண்டா நண்பர்களா ஏண்டா ஒரு கூட்டமும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா எல்லாரையும் நான் அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 நாளா இன்னைக்கு ஹனிபாவோட சொன்னாரு நீ நல்லா இருக்கணுக்கு துவா கொடுத்தேன். நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு துவா கொடுக்குறீங்க ஒத்துக்கிறேன். ஆனா நல்லா இருக்கேன் 4 நாளா சூப்பர் 4 நாளும் உள்கட்சி சேர்ந்த காலை இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏதோ சில இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை நான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிற இயற்கையாக ஒன்று தான் வரும்போது போங்களேன் ஆஸ்பத்திரி. உங்களை யாரும் வேணாம் ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே சொன்னா அப்படி இருக்க சொல்றேன். ஓபிஎஸ் வர தர்ம யுத்தம் பண்ணலாம். ஓபிஎஸ் வந்து என்னடா தர்ம யுத்தம் கேட்டாலும் தெரியும். இவர் தான் அந்த அம்மா ஆகணும். யாரும் சொல்லிக்கலாம். நீங்க தான் வரணும். இவர் தான் மொத காலில் விழுந்தார். அதே மறந்துடாங்க. யாருமே காலில் விழுகாம இவர் தான் மொத காலில் விழுந்து ஓபிஎஸ் தான் காலில் விழுந்தார். காலில் விழுந்து தான் அந்த அம்மா நீங்க தான் செயலாளர் இருங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா மாறுறேன். இது தவறு. அதே போலதான் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. இபிஎஸ் பாருங்க அவ்வளவு ஷார்ட் நேம். இபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளவு ஷார்ட் பேரா இருக்கு பாருங்க. இல்ல விகேஎஸ் அப்புறம் இருக்கட்டும். அது விகேஎஸ்கா அப்புறம் பார்த்துக்கிறோம். வரும்போது பார்த்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப 5 வருஷம் கழிச்சுங்கிறது அது பார்த்துக்குவோம். வரும்போது பார்த்துக்கிறோம். அவங்க 5 வருஷம் கழிச்சு இல்ல. சார் 10 வருஷம் தைரியமா இருக்கு. அந்த நாடு எந்த பாதிப்பு ஆளாவது விஜயகாந்த் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும். அதே நேரத்தில் எல்லாரும் இந்த நாடு வருவேன். அதே போலதான் இன்னைக்கு ரமலான் நோம்பு நீங்க நேரம் சாப்பிட்டு இருப்பீங்க. ரமலான் நோம்புங்கிறதுனால 5 நோம்பு திறந்தாச்சு. ரமலான் நோம்புமா என்ன இன்னைக்கு இந்தியா எல்லாரும் வேண்டும். தயவுசு இந்தியா நல்லபடியா என் மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. இந்தியாவை நல்லா கொண்டு போங்க அப்படின்னு நீங்க நான் வேண்டணும். எல்லாரையும் வேண்டணும் என்று தாழ்மை எடுத்து கற்றுக்கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சிகளைச் சார்ந்தவர்களும் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இதாயதுல்லா உள்ளிட்டோர் அருகாமிருந்திருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அவரது தலைமை அலுவலகத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்தந்த ஆண்டுக்கு ஏற்றாற்போல் அரசியல் நிகழ்வுகளை அவர் தொட்டு காட்டி பேசுவார். கடந்த ஆண்டு சுவாதி கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகளை முன்னிட்டு அவர் பேசினார். இந்த ஆண்டு அவர் அதிமுகவில் நிலவும் உள்குழப்பங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார்.